தலைவர் ரஜினியை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு நக்கீரன் கோபால் வந்து இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 38 நிமிஷம் வீடியோ. நக்கீரன் பேஜில் அந்த ஃபுல் வீடியோவும் வெளியே இருக்குது. அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா நக்கீரன் பேஜில் போய் பார்க்கலாம் ஃபுல் வீடியோவையும். நான் வந்து இதில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி மட்டும் நக்கீரன் வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த வீடியோ முழுக்கவே வளர்ந்துக்கிட்டவனை பயங்கரமாக வெளுத்து வாங்கியிருந்தார் நக்கீரன். கூடவே விஜயும் சேர்த்து தான் வெளுத்து வாங்கியிருந்தார். அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இல்லாத மன வலிமை விஜய்க்கு இருக்குது. திமுக மிரட்டலுக்கு ரஜினி பயந்து அரசியலுக்கு வராமல் ஒதுங்கிட்டார் அப்படின்னு சொல்லி வளர்ந்துக்கிட்டவன் பேசியிருந்தான் இல்லையா. அதுக்கு தான் தலைவரை பற்றி உனக்கு என்னடா தெரியும், 1995 ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பெற்ற செவாலியே விருதுக்கு அவரை கௌரவிக்கும் விதமாக தமிழக அரசு சார்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஒன்று எடுக்கிறாங்க. அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில் அந்த ஃபங்க்ஷனுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. தலைவர் மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. தலைவரை அந்த விழாவுக்கு அழைக்கும் போது தலைவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. மேடைக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஏசி ரூம் போட்டு அதில் வந்து சிவாஜி சார் உட்கார வைங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வந்த பிறகு, அதாவது முதலமைச்சர் உட்பட எல்லாருமே வந்த பிறகு சிவாஜி ஐயா வரட்டும், ஏன்னா அவருடைய வயது காரணம், அவருக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை, எல்லோருக்கும் முன்னாடி மக்களோட மக்களாக வந்து அவர் உட்கார்ந்துருக்கிறத வந்து பார்க்க முடியாது, ஏன்னா அந்த விழாவோட நாயகனே அவர் தான், அதனால் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் வந்த பிறகு கடைசியாக தான் முதலமைச்சர் ஜெயலலிதா வருவாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு அப்புறமா சிவாஜி அவர்கள் வர்றதை வந்து ஜெயலலிதா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, தலைவர் வந்து இந்த ஐடியாவை சொல்லும்போது அதை கேட்டவங்க யாரும் ஒத்துக்கலை. அதெல்லாம் அப்படி நடக்கக்கூடாது, ஜெயலலிதா அவர்கள் தான் கடைசியாக வருவாங்க, சிவாஜி ஐயாவை முன்னாடியே உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தலைவர் வந்து சரி ஓகே, நீங்களே உட்கார வச்சு நீங்களே விழா நடத்துங்க, நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சமாதானப்படுத்தியிருக்காங்க. இது வந்து சிவாஜி ஐயாவுக்காக நம்ம எடுக்கிற விழா, இதில் வந்து எதுக்கு நீங்கள் மனஸ்தாபம் பண்ணுறீங்க, நீங்கள் வாங்க, சிவாஜி ஐயாவுக்காக வாங்க அப்படின்னு சொல்லி தலைவரை வந்து பேசி சமாதானப்படுத்தி அந்த விழாவுக்கு வர வைக்கிறாங்க. சரி, நம்ம சிவாஜி ஐயாவுக்காக போய் தான் ஆகணும்னு தலைவரும் அந்த விழாவுக்கு வர்றாங்க. சொன்ன மாதிரியே ஜெயலலிதா அவர்கள் தான் கடைசியாக வர்றாங்க. ஜெயலலிதா அவர்கள் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் வைக்கிறாங்க. ஆனால் தலைவர் மட்டும் முகத்தை அந்த பக்கமாக திருப்பிட்டாராம். ஜெயலலிதா அவர்களை கும்பிடவே இல்லையாம். தலைவருக்கு வந்து அந்த மேடையில் பேசுகிறதுக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. தலைவர் வந்து இல்லை நான் நன்றி உரையாற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே, நன்றி உரைனா எல்லாருக்கும் கடைசியாக நன்றி சொல்லி முடிக்கிறது தானே அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வந்து அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு நன்றி சொல்லணும், எப்படி பேசணுங்கிறதுக்கு ஒரு பேப்பரில் லிஸ்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. தலைவர் அந்த பேப்பரை வாங்கி அப்படியே கசக்கி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டாங்களாம். எல்லாரும் பேசி முடித்ததும் கடைசியாக நன்றி உரையாற்ற வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது அங்கே நடந்த சம்பவம் தான் மிகப்பெரிய சம்பவம். பேச வந்த உடனேயே சிவாஜி ஐயாவோட ஆரோக்கியத்தை மனதில் வைத்து எல்லாரும் ஒரு அரை நிமிஷம் எந்திரிச்சு நின்று அவருக்காக ப்ரே பண்ணுங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அதாவது முன்வரிசையில் முதலமைச்சர் ஜெயலலிதா உட்காந்துருக்காங்க, அவங்க உட்பட எல்லாருமே ஒரு அரை நிமிஷம் எந்திரிச்சு நிற்க வச்சவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதுவே ஒரு மிகப்பெரிய கட்ஸு தான். ஜெயலலிதா அவர்களை யாராவது அப்படி எந்திரிக்க சொல்லி அவங்க எந்திரிச்சு நின்று தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. தலைவர் வந்து வந்த உடனே அதை பண்ணாங்க. அதுக்கப்புறமா தலைவர் வந்து படபடன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கு நன்றியெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான விழா சிவாஜி ஐயாவுக்கு எடுத்ததில் ரொம்பவே மகிழ்ச்சி. ஜேஜே ஃபிலிம் சிட்டிக்கு வந்து சிவாஜி ஐயாவோட பேரை வைப்பீங்கன்னு பார்த்தா உங்கள் பேரை வச்சுக்கிட்டீங்க. தப்பு பண்ணுறது வந்து மனித இயல்பு தான், அதை திருத்திக்கிறது தான் மனிதத்தன்மை. அங்கே பண்ண தப்பை நீங்கள் இப்போ சரி பண்ணிட்டீங்க, இவ்வளோ பெரிய விழா எடுத்து அந்த தப்பை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அவரை நோக்கி விரல் காட்டி பேசிகிட்டு இருக்காரு, நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அந்த தப்பை இப்போ தான் சரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதே போல் அதிரடியாக இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, நான் வந்து எங்கே தப்பு நடந்தாலும் அதை சுட்டி காமிப்பேன், அதுவும் சினிமா துறையில் தப்பு நடந்தால் நான் ஒரு நடிகனாக இருக்கேன், எனக்கு சினிமா துறையில் நடக்கிற தப்பை தட்டி கேட்குறதுக்கு இன்னும் ஒரு பங்கு அதிக உரிமையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி ஜெயலலிதாவை எதிர்த்து எந்த ஒரு நடிகரும் அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி இந்த மாதிரி பேசியதே கிடையாது. ஜெயலலிதா அவர்களை பற்றி தெரியாத இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும்னா,
ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவ்வளோ குனிஞ்சு வணக்கம் வைக்கணும். கொஞ்சம் குனியாமல் நின்றுக்கிட்டே வணக்கம் வச்சா கூட அவங்க பதவி பறி போயிடும். காலையில் மந்திரியாக இருந்தாலும் சாயங்காலம் எந்திரின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இரும்பு பெண்மணியாக அறியப்பட்டவர் தான் ஜெயலலிதா. அவங்க கார் டயரை கூட குமிஞ்சு கும்பிடுவாங்க. ஹெலிகாப்டரில் மேலே போனால் கூட கீழே இருந்தே அண்ணாந்து பார்த்து கும்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்கள் மீது அரசியலில் இருக்கிறவங்களே பயப்படுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சினிமா நடிகராக இருந்துக்கிட்டு அப்படி பேசுகிறாங்க. தலைவர் அந்த மேடையில் அப்படி பேசின உடனே அங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. என்னடா தலைவர் வந்து இப்படி பேசிட்டாரே, இனி என்ன நடக்க போகுதோ அப்படின்னு எல்லாரும் பயங்கர ஒரு டென்ஷனில் இருக்காங்க. உச்சக்கட்ட டென்ஷன். அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அதுக்கு பின்னாடி தமிழ் திரையுலகம் இதுவரையும் பார்த்தது கிடையாது. அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்த்து விரல் சொடுக்கி பேசினார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். அந்த கட்ஸ் வந்து விஜய்க்கு இல்லை, அவங்க அப்பாவுக்கு கூட வராது. ஆனால் இந்த வளர்ந்து கெட்டவன் வந்து இந்த கட்ஸை பற்றி பேசுகிறான். கட்ஸை பற்றி எங்கே வந்து யார்கிட்ட பேசுகிற ஏண்டா? இந்த சம்பவத்தை சொல்லி தான் நக்கீரன் வந்து வளர்ந்து கெட்டவனை பொழந்து கட்டியிருந்தார். ஸோ தலைவரோட தைரியம் என்ன அப்படிங்கிறது இது நாடறிஞ்ச விஷயந்தான். நம்ம சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சம்பவங்கள் வந்து பல ரசிகர்களுக்கு முன்னாடியே தெரியும். இப்போ உள்ள சில பேருக்கு வந்து இது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். இப்போ மாதிரி சோசியல் மீடியா யுகமாக அப்போவே இருந்திருந்தது அப்படின்னா இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே மாறி இருக்கும். மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கும். அப்போ வந்து என்ன அதிகபட்சம் அடுத்த நாள் பேப்பரில் வரும், தொலைக்காட்சிகளில் அந்த நியூஸ் போடுற நேரத்தில் மட்டும் வரும். அதனால் தலைவர் பண்ண சம்பவங்கள்லாம் இப்போ நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. தலைவர் வந்து இப்போது சைலண்ட்டாக இருக்காங்க, இமயமலைக்கு போயிட்டு வராங்க, அதனால் தலைவர் வந்து அமைதியானவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டானுங்க போல். தலைவரோட வரலாறுலாம் எடுத்து படிங்கடா. தலைவரும் சரி, தலைவரோட ரசிகர்களும் சரி, ஏகப்பட்ட வரலாறுகள் படைச்சிருக்காங்க. அந்த வரலாறுலாம் இந்த வளர்ந்துக்கிட்டவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியலன்னா அவங்க வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. தலைவரோட ரசிகர்களுமே இப்போது தலைவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் இவ்வளோ அமைதியாக இருக்காங்க. இப்போது தலைவர் கண்ணை காட்டினாலும் ரசிகர்கள் வந்து தயாராக தான் இருப்பாங்க. பட் தலைவர் வந்து என்றைக்குமே ரசிகர்களை தன்னோட சுயநலத்துக்காக, தன்னோட சுய லாபத்திற்காக பயன்படுத்தினதே கிடையாது. இப்போது இவனுங்க தலைவர் வந்து அரசியலுக்காக வந்துட்டு எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாருல, அந்த மாதிரிலாம் தலைவர் கிடையாது. தன்னுடைய ரசிகர்களும் சரி, மக்களும் சரி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் தலைவர் வந்து அரசியலுக்கே வராமல் அந்த டைமில் வந்திருந்தாருன்னா ஏகப்பட்ட அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது.